சென்னையில் போராட்டம் நடத்த முயன்ற தூய்மை பணியாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டு பெறலாம். ஆனந்தன், கூடுதல் விவரங்கள். தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் 71 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்வேறு கட்டங்களை தாண்டி போராட்டத்திலிருந்து தொடர் போராட்டத்திலிருந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் அனுமதி பெற்று போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தி கூறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது 5, 6 மொத்தம் 15 மண்டலங்கள் சென்னையில் இருக்கிறது. இதில் 5வது மண்டலம் 6வது மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 மண்டலத்தில் சேர்த்து ஒரு 1500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இருக்கார்கள். அவருடைய கோரிக்கை என்னவென்றால், நேரடியாக எங்களுக்கு சென்னை ரிப்பன் மாளிகை ஆணையர் அலுவலகத்திலிருந்து நேரடியாக எங்களுக்கு சம்பளம் எங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதற்கான மனு எடுத்து செல்லும்போது காவலர்களை தடுத்து நிறுத்தி தற்போது ஒரு கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காவலர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கூட்டம், அதாவது தூய்மை பணியாளர்கள் ஒன்றாக இணைந்தாவே போராட்டத்தை கைது செய்யக்கூடிய சூழல் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், தனியார் நிறுவனத்திலிருந்து எங்கள் அந்த சம்பளத்தை பெற நாங்கள் விரும்பவில்லை. தனியார் சம்பளம் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை சென்னை மாநகராட்சி மூலமாக எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இதற்கு முன்பாக 23,000 சம்பளம் வாங்கப்பட்டது. தற்போது 16,000 ரூபாய் தான் சம்பளம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதற்கு இடையே கிட்டத்தட்ட ஒரு 7,000 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கிறது. எங்கள் சம்பளத்தை கூட்டி தர வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர் பேச்சுவார்த்தை ஒரு புறம் நடைபெற்று வந்தாலும் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சென்னை மாநகராட்சியுடைய அதிகாரிகளை நேரே சந்தித்து மனு கொடுக்க வரும்பொழுது தூய்மை பணியாளர்களை தடுத்து நிறுத்தி சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே கைது செய்யக்கூடிய நடவடிக்கை காவலர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.